சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவன் இருப்பதற்கான 3 ஆதாரங்கள். உங்களுக்கு பிடிச்ச சிவனோட அவதாரத்தை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல அந்த கோவிலில் சிவனுக்கு மட்டுமே பொழிஞ்ச அந்த மலை. இந்த நடராஜர் கோவிலுக்கு மேலே சிவனோட உருவ சிலையை செஞ்சு வச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிலைக்கு மட்டும் மழை பெஞ்சிருக்கு. அந்த கோயிலில் எந்த இடத்துலையுமே மழை பொழியவே இல்லை. ஸோ மழை பெஞ்சு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிலைக்கு மட்டும் தனியாக மழை பெஞ்சிருக்கு. இது ஒரு தடவை 2 தடவை பல டைம் இந்த மாதிரி நடந்திருக்காமா. அதில் ஒரு டைம் ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. ரெண்டாவது, இந்த கோயில்களையே மூல ஒரு சிலையை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியுமா? அது இந்த ஒரு நடராஜர் சிலை தான். அது மட்டும் இல்லாமல் அந்த நடராஜர் சிலையை நீங்கள் எல்லாருமே தொடவும் முடியும். மூலஸ்தானத்தை விட்டு ஒரு கடவுள் சிலை வெளியில் வருதுன்னா அது இந்த சிதம்பரம் நடராஜர் மட்டும்தான். அது ஏன் வெளியில் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. மூணாவது, இந்த இடத்துல சிவன் இருக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி தில்லை காளியம்மனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது. எந்த இடத்துலையுமே சிவனை விட்டுட்டு காளி தனியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும் சிவனை விட்டு தனியாக அவங்க இன்னொரு கோயிலை கட்டி அந்த இடத்துல தில்லை காளியாக இருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுக்க வெறும் ரத்தத்தால் உருவான கோயிலாக இருக்கும். அந்த கோயில் நீங்கள் போனாவே தெரியும், கோயில் முழுக்க வெறும் ரத்தமாக தான் இருக்கும். சிவன் கூட நடனமாகி தோல்வியை தழுவிய காளி தான் தனியாக கோச்சிக்கிட்டு போய் கோவத்தில் அந்த இடத்துல தனியார் கோயில் கொண்டு இருக்காங்க.